விஜய் என்ன பண்ணுறாரு, எல்லார் முன்னாடியும் வந்து சூப்பரா வந்து என்ன பண்ணுறாரு, அவ்வளோ வந்து சீர்வரிசையும் அதே டைமில் அவங்க ஆஃபீஸில் ஆளுங்களுக்கு எல்லாருமே வர வச்சு சீர்வரிசைலாம் எடுத்துகிட்டு வந்து கிராண்டாக ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க சாரதா. இந்த பையன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், இதெல்லாம் நான் 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 விடமாட்டேன், இந்த வேலையெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. உடனே வந்து தாத்தா வந்து சொல்கிறாரு, இங்கே பாருமா, நாங்கள் வந்து சீர்வரிசை எடுத்து தினமாக வரணும், இது எங்களோட வந்து முறை இல்லைம்மா, செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னுமா சொல்கிறாங்க. பாட்டியும் அதே தான் சொல்கிறாங்க. இங்கே பாரும்மா, இப்படி இருக்க நிலைமையில நீ கோவமாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னோடனே சாந்தி வந்து, அவங்க முறை செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அவனும் ஒரு மாமா தானே, அவனும் செய்ய வேண்டியதா எல்லாமே. இங்கே பாரு சாரதா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. சம்மந்தி வீட்டுக்காரங்கன்னா எல்லாம் சரியும் செஞ்சு தான் ஆகணும், அவங்கவுங்களுக்கு சக்திக்கு என்ன முடியுமோ அதை செய்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, நான் செஞ்சல அமைதியாக தானே இருந்தேன், நான் மட்டும் உன் பொண்ணுக்கு எல்லாம் செய்யணும், ஆனால் வந்து காவேரி செய்யக்கூடாதா, காவேரியும் அவங்க வந்து வீட்டுக்காரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை செய்யட்டும், இதில் தப்பே கிடையாது, எல்லாருமே வைக்க வேண்டியது தான், அவங்க முறையை அவங்கவுங்க செய்கிறாங்க, அவங்களெல்லாம் தடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படின்றாங்க. சாந்தியை பார்த்துட்டு, ஐயோ இவங்க புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்களே, அம்மா டென்ஷன் ஆகி ஏதாவது சொல்லிட போகிறாங்களோ, என் அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு குமரன். அம்மா நீ சும்மா இருக்க மாட்டியா, நீ சும்மாறா, உனக்கு என்ன தெரியும், பெரியவங்க விஷயத்தில் நீ தலையிடாத, நீ பெரியவனாகி இந்த ஃபங்க்ஷன் எடுத்து நடத்திட்டே நீ பெரிய ஆள் ஆகிடுவியா, இவ இப்படி தான் பண்ணிகிட்ருக்கா, என் தம்பி இருந்தானா இவ இப்படி பேசுவாளா, என் தம்பி இல்லாதால் தான் இவ இஷ்டத்துக்கு ஆடிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து, இங்கே பாருங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் அமைதியாக இருங்க, நீ கம்முன்னு இரு, இங்கே பாருங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க தம்பி, நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டீங்க, அப்போலேருந்து உங்களை காணோன்னு நான் தேடிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீங்கள் பயங்கரமாக ஆளாக இருக்கீங்களே, இப்படி பண்ணி வந்து அசத்திட்டீங்களே தம்பி அப்படின்னோடனே, நீங்கள் ஒருத்தர் தாங்க என்னை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்கள வந்து கொண்டாடுறாரு. உடனே வந்து எனக்கு தெரியாதா, பின்ன பெரிய இடத்து பையன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி வந்து ஓவராக புகழ்கிறாங்க விஜயை. புகழும்போது சந்தோஷமாக இருக்குது விஜய்க்கு. அப்படியே வந்து பார்த்து காவேரி டென்ஷன் ஆகிறாங்க. ஐயோ இந்த அத்தை வேறு தேவையில்லாமல் வந்து குட்டையை குழப்பதே அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருக்காங்க சாரதா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சாரதா விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியாக அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து எல்லா சீர்வரிசையும் வைக்கிறாங்க, நலுங்கெல்லாம் வைக்கிறாங்க, நல்லா சூப்பராக ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து காவேரி புருஷன் பக்கத்தில் நின்று, நலுங்கு வேடி தனித்தனியாக நிற்கிற பாரு, உன் அக்காவும் தங்கச்சியும் எப்படி ஒன்றா நிற்கிறாளுங்கன்னு சொல்லிட்டு, நீ மட்டும் எதுக்காக தனியாக நிற்கணும் போ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டு விஜய் பக்கத்தில் நிற்க வச்சுறாங்க. அது சாரதா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஐயோ அம்மா பார்க்குறாங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து விஜய் வந்து வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அவரே வந்து சீர் போய் கொடுக்குறாரு நர்மதாக்கு. அதை பார்த்து வந்து காவேரி என்ன பண்ண தெரியாமல் விஜய் கூட சேர்ந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. இங்கே வா காவேரி இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, காவேரி இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்குன்னு, என்ன விஷயம், முதல்ல ஃபோட்டோ எடுக்குது கட் பண்ணுங்க, நான் அதை எப்படி கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்கள் முதல்ல அப்படின்றாங்க. இங்கே பாரு, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது, நம்ம ஃபங்க்ஷனா, என்ன ஃபங்க்ஷன் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே, ஏன் காவேரி உனக்கு புரியலையா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னோடனே, ஏங்க ஏற்கனவே நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அது ஆனால் ஆயின் போது மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு ஐயா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் தான், அந்த பேச்சுவார்த்தை தான் இப்போ பண்ண போகிறோம், அதுவும் தாத்தா பாட்டியும் நான் அதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்றாரு. அது கேட்டுட்டு காவேரிக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் காவேரி இதுதான் உண்மை, இப்போது நம்ம 2 பேருக்கும் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே அடுத்த ஃபங்க்ஷன் கல்யாணம் தான், ஓகேவா, நம்ம 2 பேரும் எல்லாரும் வந்து விருப்பப்படி உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் படி நல்லா சூப்பராக ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றாங்க. அது கேட்டு காவேரிக்கு தலையே சுற்றுது. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் காவேரி, அதுக்காக தான் வந்து எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன், கூடிய சீக்கிரம் பாரு அத்தை கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க, ஒத்துக்கலானாலும் நான் ஒத்துக்க வைப்பேன் அப்படின்றாரு. அதை கேட்டு காவேரி வந்து, எங்க நீங்கள் தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாத வேலை இல்லை, இந்த விஷயத்த நான் அப்போவே சொல்லியிருக்கணும், சொல்லலை, அதனால தான் இப்போ சொல்கிறேன்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க.